நாங்க மைசூர் பாக் செய்ய போறோம். மைசூர் பாக் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் மைசூர் பாக். தேவையான பொருட்கள் சீனி 1 கப்பு, 1 cup of sugar, அப்புறம் வந்து தண்ணி அரை கப், okay, half cup of water, அரை கப் வந்து கடலை மாவு, 1 cup. நெய்யை காய்ச்சிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, 1 கப் இந்த பவுல்ல வந்து ஒரு பவுல். Okay, 1 cup of ghee, melted ghee. ஓகே ஓகே, இப்போ வந்து செய்ய முறை பார்க்கலாம். கடலை மாவுலாம் போட்டுட்டு ஓகே போட்டுட்டு இந்த நெய்யை வந்து ஊற்றணும். சூடாக இருக்குது பார்த்து கொஞ்சம் நெய் வச்சுக்கணும், ஒரு அரை நெய் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து இப்படி மெதுவாக கலக்கணும். மெதுவாக கலந்துட்டு அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கலர் கொஞ்சம் போடுறேன், மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, put some food coloring. Food coloring. Orange color. ஓகே, இப்போ வந்து நம்ம போய் நெய் இப்போ வந்து நம்ம போய் சுகர் பாவு காய்ச்சணும். சீனி போட்டு இந்த தண்ணியில் போட்டு பாவு காய்ச்சணும். ஓகே, சீனிலாம் போட்டுடணும். சீனிலாம் போட்டுட்டு 1 கப் இந்த அரை கப்பு கொஞ்சம் தண்ணி போட்டு பாவு காய்ச்சணும். அந்த சீனி அந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். ஓகே, கேரமலைஸ். ஓகே, சீனி காய்ச்சிய பிறகு அப்புறம் தான் நம்ம இது செய்யணும். அதை நம்ம எடுத்து வந்துடலாம். ஓகே வீவர்ஸ், நம்ம அப்புறம் வந்து இந்த பாவு காய்ச்ச பிறகு இந்த ஒரு கம்பி கையில் வந்துடுமா அப்படி பார்க்கணும். இன்னும் நல்லா ஆகல. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கேரமலைஸ் சொல்லுவாங்க. அது நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஆகுமா? இல்லை ப்ரௌன் கலர், ஒயிட் கலர், ஒயிட்டாகவே அது வந்து எடுத்துனாலும். பட் அது ஸ்டிக்கியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கினஸ் maybe about a little bit of stickiness. You can feel it later. Then after that you off the heat. Then you start to do the dessert. இந்த மாதிரி கம்பி பதம், something like you can see the stickiness. இந்த மாதிரி கம்பி பதம் வந்தோடனே நம்ம வந்து கடலை மாவு நெய்யில் கரைச்சி வச்சுருக்குமே அதை கொட்டிடணும். ஓகே, அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கணும். Low heat you have to mix all together. Okay, you have to mix all together now with the sugar. அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும். லோ ஹீட்டாக இருக்கணும். ஸ்லோவாக வச்சுட்டு இப்படி கொண்டுலாம் பூண்டு வெடிச்சிட்டு போகுது. கை விடாமல் கொண்டுடும். You have to continually stir it. Don't stop it. Yeah, you have to continually stir it until it becomes thick. Thick. திக்காக வர வரைக்கும்
Okay, until it becomes thick, then you can stop stirring it. Okay. Keep stir. ஒரு ஒரு 20 மினிட் ஆகும். ஒரு 20 மினிட் ஆகும் செய்யறதுக்கு. It will take about 20 minutes to get the dessert. So இது விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். விடாம கிண்டணும். இது நல்லா வேகணும். கடல் மாவு இன்னும் வேகவே இல்லை. நல்லா வேகணும். வேகிட்டு இது லைக் அல்வா மாதிரில அல்வா மாதிரி கிண்டணும். அல்வா எப்படி கிண்டுவீங்களோ அதே போல இந்த மைசூர் பாக் வந்து நீங்க கிண்டணும். முதல் பாதி நெய் வச்சிருந்தால அதில் கொஞ்சம் அரைக்கரண்டி போல் போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டேன். போட்டுட்டு திருப்பி கிண்டணும். Add 1 tablespoon of ghee, melted ghee again, and then stir it. Continue stirring. அந்த கீயில் அது உறிஞ்சிரும். நல்லா கீயெலாம் உறிஞ்சிரும். Exactly, அல்வா கிண்டுற மாதிரி தான் அது. ஓகே, நெய்யும். Again, add all the ghee, all the leftover ghees, and then stir again. So எல்லா நெய்யும் திரும்ப இருந்த நெய் எல்லாத்தையும் நம்ம திரும்ப ஊற்றிட்டு நம்ம கண்டினியூலி ஸ்டர் பண்ணிக்கலாம். நல்லா கண்டு ரெடியாச்சா? எடுத்து எடுத்து அப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன தடவணுமா? நெய் தடவிடணும் முதைய. ஓகே, ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் நெய் தடவிடுங்க. நெய் தடவிட்டு தான் வந்து இந்த மைசூர் பாக் வந்து நீங்கள் கொட்டணும். ஸோ யூ ஹேவ் டு அப்ளை த ghee on the container here. Then only you have to pour the Mysore pak in the container. Badam, almond. You can decorate your Mysore pak with the almond. இல்லை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. It's up to you. If you want to decorate, you can decorate the almonds with the cashew nut, or it can be plain as well also. Okay. But கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சோம்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கு. ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து இது ஸ்டிக் ஆகும். ஓகே வியூவர்ஸ், ஸோ எங்களோட மைசூர் பாக் ரெடி. சரசம்மா சமையல் மைசூர் பாக் ரெடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ டேஸ்டிங் டைம். ஓகே, அம்மா சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சுன்னு அப்படியே கரையுது. எனக்கு ஒரு வாய் கொடுங்க. ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நான் எத்தனை இன்க்ரீடியன்ட் போட்டிங்க? அந்த மூணு பொருட்கள் வச்சு தான். 3 பொருட்கள் தான். நீங்கள் இந்த மைசூர் பாக்கு சுவையான மைசூர் பாக்கு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் வீட்டிலே. ஸோ இந்த லாக்டவுன் டைம் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த கடலைப்பருப்பு மாவு, அப்புறம் சுகர், அப்புறம் நெய்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் சொந்தமாக செஞ்சு சாப்பிடலாம். தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரஸ் அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். ஓகே, அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க. ஓகே, ஸோ எங்களுக்கு இப்போ வியூவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா கேள்வியெலாம் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, பாய்.